யாரும் இல்லையே. சொல்லுங்க, கர்த்தருடைய அன்பை விட்டா எதுவும் இல்லையே அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க கேட்காத பிரசங்கமா நான் பண்ண போறேன். உங்களுக்கு தெரியாத வசன விளக்கமா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாதம் எத்தனையோ வல்லமையான பரிசுத்தவான்களை உலகத்தில் பிரசித்தி பெற்ற தேவ மனிதர்களை எல்லாம் நீங்க அழைத்து அவங்களிடத்திலிருந்து கேட்காத வார்த்தையா நான் என்னை சொல்ல போறேன். பிரசங்கங்களை கேட்டு கேட்டு நம்ம எடுத்த தீர்மானங்கள் எத்தனை. ஆனா இன்னைக்கு ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு உருமாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னை விட வல்லமையான பிரசங்கம் பண்றவங்க இங்க இருக்கிறீங்க. என்னை விட ஊழியர்களுக்கு போதிக்கக்கூடிய வரம் பெற்றவங்க இங்க இருக்கிறீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ண போறதில்லை. உங்களை கர்த்தர் உருவாக்குவதற்காக ஒரு சில அனுபவங்களை மட்டும் சொல்லி ஜெபிக்க போறேன். ஆமென். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்க மனதில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். நானும் என் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும். ஆமென். சாகிறதுக்கு முன்னே சாதிக்காம சாகக்கூடாது. ஆமென். உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று உங்களுக்குள்ள நீங்க நிரூபித்திருப்பீங்க, உங்க குடும்பத்தில் நிரூபித்திருப்பீங்க, உங்க சபையில நிரூபித்திருப்பீங்க. ஆனா தேசத்துல நிரூபிக்கணும். சொல்லுங்க, தேசத்துல பரிசுத்தாவே உங்களிடத்துல வரும்போது நீங்க உலகமெங்கும் சாட்சியா. அதுக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னா, அதுக்குள்ள எந்த தகுதியும் எனக்குள்ள இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இல்லாததை இருக்கிறது போல அழைப்ப. என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் அதிகமா இப்ப ஊழியக்காரர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அநேக நாடுகளுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அநேக சபைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு தேவன் என்னை பயன்படுத்தி வருகிறார். என் ஆயுசுக்குள்ள 1000 மிஷனரிகளையும் 1000 ஆவிக்குரிய சபையையும் ஸ்தாபிக்க, 1 கோடி ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க ஒரு வாஞ்சையை வச்சிருக்கிறார். நான் யார் தெரியுமா? கொத்தனாருக்கு சித்தாள் வேலை பார்த்தாள். ஒழுங்கா கலவை போட்டு கொடுக்க தெரியாததுனால கரண்டியால் அடி வாங்கினாள். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். நம்புறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க அப்போ படிக்காத முட்டாள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அவார்டு வாங்கினாள்.
இறையியல் கல்லூரியில் இறை அறிஞர் பட்டம் வாங்கினாள். சிராம்பூர் கல்கத்தா செனாட்டில் உயர் பட்டம் பெற்றவன். பறக்க விட்டேன். பட்டத்தால சாதிக்க முடியாது, தேவ பிரசன்னத்தால சாதிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் ஆசீர்வாதம் சொல்லுவோமா? எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னே ஆசீர்வாதத்தை சொல்லணும்னாரு. எப்பவுமே பிரசங்கம் முடிச்சுதான் ஆசீர்வாதம் இருக்கும். என் பிரசங்கத்துக்கு முன்னே ஆசீர்வாதம் சொல்றதுக்காக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களில் அநேகரை எனக்கு தெரியும், எங்கேயாவது பார்த்திருப்பேன். நம்மள யாரும் யாருக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் அல்ல. ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தருடைய உடன் பிறந்த சகோதரர்கள். அல்லேலூயா. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? பாஸ்டர் தான் ஆசீர்வாதம் சொல்லணும், விசுவாசிகள் ஆமேன் தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க எல்லாரும் ஊழியக்காரர்கள். இன்னைக்கு வந்த நீங்க ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்திலே தமது சித்தம் செய்ய பயன்படுத்த போகிறார். ஆமென். அப்ப எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தலாம். பரிசுத்த வேதாகமத்தை கொஞ்சம் மார்போடு அணைத்துக் கொள்ளலாம். என்ன கீழ்ப்படிதல்! இப்படின்னா ஊழியக்காரங்க கீழ்ப்படிய மாட்டேங்க, விசுவாசிகள் டப்பு டப்புன்னு கீழ்ப்படிவாங்க. ஆனா ஊழியக்காரங்க இவர் சொல்ல நான் கேட்க அப்படியெல்லாம் தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க, தம்பி மைல்டா போடுங்க, இல்லைன்னு அப்படியே விட்டுருங்க, ரொம்ப மைல்டா போடுங்க. நான் தேவ சத்தம் கேட்டு, ஆமென். இசை சத்தம் நல்லதுதான், ஆனா தேவ சத்தத்தை கேட்டு அப்படியே வாயா, அவருடைய வாயா செயல்பட விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார் அல்லவா? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய சத்தமா, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம்மை தேற்றி வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆராதனையும் சத்தியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஊழியர்கள், அனைத்து மிஷனரிகள், 5 வித ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் யாவரோடும் அகில உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகளோடும் அனைத்து தலைவர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள், நீதிபதிகள், மனிதர்கள், உயிரினங்கள், ஆண்டவருடைய அனைத்து படைப்புகளோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வருகையில நாம் எல்லாரும் மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு காணப்படுகிறது வரைக்கும் திரியேக தேவனுடைய பாதுகாப்பு, பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் சம்பூரணமாய் நிலைத்திருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா, ஒன்று கூட சத்தமா சொல்லுங்களேன். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாரா. மறங்க.
தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினால ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். எங்க பலன் அல்ல, எங்க பராக்கிரமமும் அல்ல. 6 அறுவை சிகிச்சை முடிந்து சிஎம்சி வெள்ளூரிலிருந்து உங்களை குணப்படுத்தவே முடியாது அப்படி என்று அனுப்பிவிட்டதற்கு பிறகு ஆண்டவருடைய ரத்தம் எனக்குள்ளே இறங்கி இப்பொழுது நான் ஏறத்தாழ 59 வயது நெருங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன வயதை வாழ வயது போலாக்கி என்னை வாயாய் பயன்படுத்தி உங்க மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடணும். நீங்க இந்த இடத்திலிருந்து வெறுமனே போகவே கூடாது. வெறுமனே போகவே மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து படிங்களே. பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, பயப்பட மாட்டோம். உங்க சத்தமே காணும். வெரி குட். ஒவ்வொரு பேரும் சொல்லுங்க, பயப்பட மாட்டோம். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, 366 இடத்துல பயப்படாதே. அதனால 365 நாள் தான் நமக்கு இருக்கு. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாராம், பயப்படாதே. சொல்லுங்க, பயப்பட மாட்டோம். இயேசு சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. ஆமென். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் பயப்பட மாட்டேன். நீங்க பயப்படாம இருந்தா உலகம் உங்களுக்கு பயப்படும், பிசாசு உங்களுக்கு பயப்படும். நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தா இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. அனுமதி கிடைக்கலையா, பயப்படாதீங்க. ஆலயம் கட்ட முடியலையா, பயப்படாதீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க பயப்படாம மட்டும் இருப்பீங்கன்னா என் தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். நம்புறீங்களா? உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஆவியில நிரம்பி சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லணும்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. என்ன ஆவிய கொடுக்கல? சொல்லுங்க, தேவன் நமக்கு அவர் தராததை ஒண்ண நாம ஏன் வச்சு சுமந்துட்டு இருக்கிறோம்? அவர் தரவே இல்லை. ஏன் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென் சொல்லுங்க. சரீரத்தை கொண்டு அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு பயப்படாது. தோவாளையில பீஸ் பீஸா இறைச்சி வெட்டுகிற குட்டியில அந்த மரக்கட்டையில வச்சோன்னா பீஸ் பீஸா வெட்டுவேன். எச்சரிச்சுக்கிட்டே சொன்னேன், என்ன விட்டுருவீங்க, நான் அடுத்த நிமிடம் போவேன். உன் மனசாட்சி ஒன்ன ஒவ்வொரு நாளும் கொல்லுமே அப்படின்னு சொன்னேன். நான் எதிர்த்து பேசுறேன், இல்லப்பா எனக்கு பயமே இல்லை, மரண பயமே இல்லை. ஸ்தோத்திரம். என்ன நீ கொண்டா 1 கோடி கிறிஸ்தவர்கள் எழும்புவாங்க, உன்னால கொல்ல முடியாது.
ஆமென். சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்ன கொண்டா? பகுத்தறிவுவாதி என்ற ஈவேரா பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், கிறிஸ்தவன் முட்டை பூச்சிடா, அவனை நசுக்கினேன்னா 1000 வந்துடும், கொன்னுறாத. அவருக்கே தெரியுது, நமக்கு தெரியலையே. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தா செத்தா. ஆமென். நான் ஏறத்தாழ 33 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நான் எங்க ஊழியத்தை தொடங்கினேன் தெரியுமா? தலை வெட்டுகிற இடத்துல. இந்த பைபிளை கொண்டு போனா, கழுத்துல ஒரு சிலுவையை மாட்டினா, ஒரு துண்டு பிரதி கையில இருந்தா, கூடி ஜபிக்கிறத கண்டா, தனியா ஜபிக்கிறத பார்த்தா பிடிச்சு தலை வெட்டுகிற ராஜ்யம் சவுதி அரேபியா. நீங்க கேட்டு பாருங்க, உங்களில் யாருக்காகிலும் தெரிஞ்சிருக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 33 ஆண்டுகளுக்கு முன்னே அங்கே ஊழியம் செய்தேன். ஆமென். சுருக்கிக் கொள்ளுகிறேன். பிடிக்கப்பட்டேன், ஜெயிலில் அடைக்கப்பட்டேன், சித்திரவதை அனுபவித்தவர் நான். அதனால தான் அந்த பாடுகள். ஆனா இந்த பாடுகள் எல்லாம் அடிக்கும்போது தான் வலிக்குங்க. அடுத்த நிமிடம் எனக்கு வலியே இருக்காது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். ஆமென். உங்க கண்கள் குளமாகி உங்க உள்ளம் 1 மணி நேரத்தில் உயிருள்ள தேவனோட உறவாடின அடுத்த வருஷம் நான் கேட்க வேண்டிய சாட்சி இல்லை, நீங்க அநேகருக்கு சாட்சியா நிற்பீங்க. உங்க வயது ஒரு பொருட்டல்ல, உங்க திறமை ஒரு பொருட்டல்ல. தேவன் உங்களுக்குள்ளே வந்தால் போதும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய தெய்வம் வந்தா. நல்ல பாடல் பார்த்தீங்களா? ஆமென். சொல்லுங்க. எனக்குள்ள கர்த்தர் வருவா, என்ன வாயா பயன்படுத்துவா. ஜெயிலுக்குள்ள என்னிடத்துல கடைசியா சொன்னாங்க, இயேசு தேவகுமாரன் அல்ல அப்படி என்று மட்டும் சொல்ல, உன்னை விட்டுறேன். நாங்க என் கூட இருந்தவங்க எல்லாரும் நான் சில போல நின்னேன். கொஞ்ச நேரத்தில் சின்ன 2 கையை தூக்கி, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஜெயிலுக்குள்ள. ஆமென். அடுத்த சித்திரவதை. இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். மரண பரியந்தம் இருட்டறையிலே எனக்கு தீர்ப்பு கூறப்பட்டிருந்தது. இந்திய அரசாங்கம் என்னை விடுவிக்கிறதற்கு பார்லிமெண்டில் பேசி பயனில்லாம போயிட்டு. ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லியிருந்தான், ஆமாம், இந்தியாவுக்கு கொண்டு போவேன், ஆசியாவுக்கு கொண்டு போவேன், அகில உலகம் எங்கும் கொண்டு போவேன். பரலோக கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்லலை, பார்லிமெண்ட் முடியலை, பரலோக கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஜெபித்து கொண்டே இருந்தேன். என் வீட்டுக்கு கடிதம் எழுதினேன், என்ன நீங்க பூமியில இனி பார்க்க முடியாது போல இருக்கு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு, அங்க எல்லாம் சடங்காச்சார சிஎஸ்சி சபையை சார்ந்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வாங்க, அங்க சந்திப்போம். அதுதான் கடைசி கடிதம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆனா பரலோக தேவன் அதை கடைசியா முடிக்கல, அதை தொடர்ச்சியா மாற்றணும்னு விரும்பினார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த நாட்டு மன்னனுடைய ராஜாவினுடைய பிறந்த நாளுக்கு அவருக்குள்ள ஒரு எண்ணம், இத்தனை கைதிகள் இருக்கிறாங்க, ஒருத்தனாவது இதில் நீதிமானா இருந்தால் அவன் வெளியே வரட்டும் அப்படி என்று எல்லாருடைய பேரையும் கம்ப்யூட்டரில் போட்டு கிளிக் பண்ணனா ஒன்றுக்கு உதவாதைய உங்க அல்லேலியா கேட்டா.
ஆமென், ஆமென். ஆயிரக்கணக்கான கைதிகள் மத்தியில விடுதலையாகி வெளியே வந்தபோது அத்தனை பேரும் நான் பிரசங்கம் பண்ணாம, நான் இயேசுவை பற்றியே சொல்லாம, இயேசுதான் மெய்யான தெய்வம். நீங்க பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டாம். ஆமென். எத்தனை பேருக்கு தேவ பிரசன்னம் வேணும்னு கேட்குறீங்க? கையை தூக்குங்க. ஆமா, மனதார தூக்குங்க. எனக்குள்ள தேவ பிரசன்னம், இதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை இன்றைக்கு மூடும். தேவன் சொல்லுங்க, எனக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறா. கரங்களை கொஞ்சம் தட்டுங்களே, கரங்களை தட்டுங்களே, விசுவாசத்தோடு தட்டுங்களே. ஆண்டவரே சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எந்த பலவானுடைய கிரியையானாலும் நீங்க தைரியமா சொல்லணும், என்னோட கர்த்தர் இருக்கிறார். இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சிலை என்ன செய்யும்? இந்த மனிதன் என்ன செய்வான்? என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். வாயை திறந்து தைரியமா அறிக்கையிடுங்க, தைரியமா அறிக்கையிடுங்க, தைரியமா அறிக்கையிடுங்க. இது தனிப்பட்ட தைரியம். ஆமென். அடுத்து என் மனைவி சொன்ன சாட்சி, குழந்தையே கிடைக்காது, குழந்தையே கிடைக்காது, குழந்தைய தந்தார். குடும்பத்தில் சாட்சி. ஆமென். நீங்க ஆவிக்குரிய அறுதலி வேதத்தில் போன நம்மளெல்லாம் அப்படித்தானே சொல்லுவாங்க. பெந்தைக்கோஸ்தேக்காரங்க அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். குடும்பத்தில் தேவன் நம்மை கனப்படுத்து. அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, என் ஆண்டவரை நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் அப்படின்னு நிரூபிக்கணும்னு நீங்க நினைச்சா வாய்ப்பை உருவாக்குவார். ஒவ்வொரு பேருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கியே தீரும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கொரோனா வந்தது. ஆமென். மருந்து எடுக்க மாட்டேன்னே, தடுப்பூசியும் போட மாட்டேன்னே. ஆமென் சொல்லுங்க. கொரோனாவை கொல்ல என் கர்த்தருடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்றேன். ஆமென். ஆக்சிஜன் அப்படியே லெவல் கீழே இறங்கிட்டே இருக்கு. டாக்டர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க மருந்து எடுக்காம இடம் பிடிக்காதீங்க. அவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனுஷன், உங்களை மாதிரி என்னோட வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்தவர், ஒரு வல்லமையான டாக்டர். அவர் சொன்னாங்க, நீங்க விரும்பலைன்னாலும் நான் உங்களுக்கு மருந்து போடுவேன், தடுப்பூசி தருவேன். உங்களை மாதிரி ஊழியக்காரங்க தேசத்துக்கு இன்னும் தேவை. உங்க ஆயுசை நீங்க கெடுத்துறாதீங்கன்னாங்க. நான் சொன்னேன், என்னை போலத்தவன் இந்த கொரோனாவை உலகமெங்கும் கலக்கிறதுனால, சாதா ஒரு நோயன்னா நான் கண்டிப்பா எடுக்கிறேன். ஆனா உலகத்தை இது பயமுறுத்துறதுனால, எல்லாரும் தடுப்பூசி போடணும், சபையை அடைக்கணும் அப்படின்னு உலகத்தை பயப்படுத்துறதுனால, இந்த கொரோனாவை கிறிஸ்துவின் ரத்தத்தால மேற்கொண்டே ஆகணும். ஆமென். பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். நீங்க எல்லாம் இப்போ இன்னையில இப்போல இருந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, நாங்க தப்பி தவறி தடுப்பூசி போட்டுட்டோமே, எங்களை திட்ட போறாரே, நாங்க சபையை அடைச்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களை யாரையும் குற்றப்படுத்த நான் இங்க நிக்கல. உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ரத்தம் கிரிய செய்ய ஜபிக்க வந்திருக்கிறேன்.
உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது சிஎம் ஆக இருந்ததினால் அவருக்கு எழுதினேன். சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர், ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர், லோக்கல் கலெக்டர் இவர்களுக்கெல்லாம் ரெஜிஸ்டர்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் போட்டு மெயிலையும் டைரக்டாக போஸ்ட்லையும் அனுப்பினேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கொரோனாவை கொல்ல முடியும். பைபிள் இயேசுவின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையினாலே கொரோனாவை அழிக்க முடியும். நீங்கள் அனுமதித்தால் இன்ன விலாசத்தில் நான் இருக்கிறேன். கையில் கிளவுஸ் போடாம, முகத்தில் மாஸ்க் வைக்காம, ஐசோலேஷன் வார்டுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து ஜெபிக்கிறேன். கொரோனா சுகமடையும். அதற்கு நீங்க அனுமதி தராவிட்டால் தோவாளையில் சோ அட்ரஸில் இருக்கிறேன், நீங்க கொண்டு வாங்க ஆம்புலன்ஸில், இயேசு சுகப்படுத்துவார். பயங்கர பிரச்சனையாச்சு. சீஃப் பிரைம் மினிஸ்டர் முதல் லோக்கல் கலெக்டர் வரைக்கும் இப்படி ஒருத்தன் சவால் விடுறான். வந்து சர்ச்சை பார்த்தா கூட்டம் நடந்துட்டே இருக்கு. ஆமாம், ஒரு சைடில் வந்து லாத்தி சார்ஜ் நடக்கும். எங்கள் மக்கள் அப்படியே தோட்டத்தில் சுற்றி மறுபடியாக வருவாங்க. இவங்களை துரத்த அவங்க அப்படியே வருவாங்க. வந்து சபையில் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. அவங்க போயிட்டாங்க, வேற என்ன செய்கிறது, அடுத்து அதிரடி படையோடு வந்துடலாம் அப்படின்னு வந்தால் இங்கே ஒரே அப்பத்தை எடுத்து, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பிட்டு எல்லாருடைய பாதங்களையும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவி கட்டியிருக்கிற வஸ்திரத்தால் தொடச்சு எல்லாருக்கும் ஒரே பாத்திரத்தில் எடுத்து வாயில ஊற்றி கொடுக்கிறேன். போலீஸ் வந்து வீடியோ எடுக்குது. அக்கம் பக்கத்திலே உட்காரக்கூடாது. வாயில வேற எல்லாரும் குடிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கைது செய்வேன், அரெஸ்ட் பண்ணுவேன், அபராதம் போடுவேன், ஜெயிலில் நிரந்தரமாக அடைச்சிருவோம். அதெல்லாம் உங்கள் டியூட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது உங்கள் டியூட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. இது எங்க டியூட்டி. எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதில்லையா? உங்க வசனம் உங்களுக்கு போதிக்கவில்லையா? எங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு தெரியாது. நாங்கள் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படுகிறோம், நீங்கள் கீழ்ப்படியவில்லை. எங்களுக்கு மேலான அதிகாரம் சொல்லுகிறது, கொள்ளை நோய் வந்தால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆலயத்தில் ஜெபித்தால் கொள்ளை நோய் மாறும். அதுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். எங்கள் நாட்டு மக்களை நாங்கள் இழக்க மாட்டோம். எங்களுக்கு தேசப்பட்டிருக்கிறது. சவால் விட்டு சொன்னேன். நோய் வந்தாலும் நாங்கள் சாகாமல் பிழைக்க இழந்தவர் எங்களுக்கு உதவி செய்வார். டாக்டர், எல்லா மருத்துவத்துறை எல்லாரும் வந்து பேசினாங்க, பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாங்க. நடக்கவே நடக்காது. நீ என்ன பண்ணினாலும் ஷூட் பண்ணுவேன். அது உங்க டியூட்டி. ஆமேன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆமேன். தேவன் நமக்கு பேசுறத மட்டும் சொல்லணும். என்ன பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இப்பவும் சொல்லுங்க, எங்களுக்கு பயமுள்ள ஆவி இல்லை. இன்றைக்கு நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா போகும்போது எல்கையில் இருக்கிற எல்லாம் ஒரு வழியாய் போகும், 7 வழியா போடும். நம்புறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறவ உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவ. உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நிரூபிக்காம நான் சாக மாட்டேன்னு சொல்லுங்களே, சாத்தான் ஓடுவான். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில பயங்கரமா சவால். நான் சொன்னேன், என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சளிதான பிரச்சனை.
இந்த சளிதான மக்களுக்கு பரவுதுன்னு சொல்றீங்களே, சாக போறவனுடைய சளியை கையில கொடுங்க, நான் ராபறேன். அந்த மீதியை எடுத்து லேபில் கொடுங்க. அதுல கொரோனா இல்லைன்னா இயேசு தேவன் என்று நீங்க எல்லா பத்திரிகையில எல்லா டிவியில ஹெட்லைன்ல போடுவீங்களா? நிரூபிக்க நான் ரெடியா இருக்கிறேன். நான் இல்லை, நான் இல்லை, எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவர் கொரோனாவுக்கு முன்னும் கர்த்தர். நான் எத்தனை கன்வென்ஷன் மேடையில் நின்று இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரால் குணப்படுத்த முடியாத நோய் இல்லை என்றதும் கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனாயை கண்டு என்னை போலத்தவன் பதுங்க மாட்டான். சொல்லுங்க, பதுங்க மாட்டான். சொல்லுங்களே, பதுங்க மாட்டான். நான் உங்களை தீவிரவாத கூட்டமா மாற்றல. தீவிரமா நீங்க எழும்பினா தீவிரவாதி ஆகிய சாத்தானின் பிடியிலிருந்து இந்த தேசத்தை தேவனுக்காக சுதந்திரிக்க முடியும். நமக்கு தான் ஆத்துமா பாரம், நமக்கு தான் தேசப்பற்று. வேற யாருகிட்டையும் தேசப்பற்று கிடையாது. சொல்லுங்க, நம்ம கிட்ட தான் தேசப்பற்று. என் ஜனம் அழிகிறதை என்னால சகிக்க முடியாது. அந்த உணர்வு இருக்கா? இந்த உணர்வு இருக்கா? உங்களுக்கு நான் இப்படி பிரசங்கம் பண்ணினா உங்களுக்கு ஒன்றும் ஒத்து வராது. நீங்க நின்று பிரசங்கம் கேட்டு 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 அதை கேட்டு 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 இருக்கிறீங்க. ஆமேன். முட்டில் நடந்து பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். உங்க முட்டிலிருந்து எத்தனை தோல் வந்திருக்குது? எண்ணற்ற தோல் வந்திருக்கா? எண்ணற்ற தோல் உங்க முட்டிலிருந்து வந்திருக்கா? என் டெபாசிட் என்ன தெரியுமா? 3 டப்பா நிறைய தோல், முட்டின் தோல். இன்றைக்கு இத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள் வர்றாங்களே, அடுத்த விரிவாக்கத்துக்கு 7000 எனக்கு போதாதப்பா. இதை விட 3 மடங்கு 21,000 பேர் உட்காரக்கூடிய ஆலயத்தை எழுப்பும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் போது ஒரு ஆத்துமாவை தருகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையை ஞானஸ்நானம் தருகிறார். ஞானஸ்நானத்துக்கு மக்களை தருகிறார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எடுக்க இயலாதவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஞானஸ்நானம். ஆமேன். வாரத்தில் 2 நாள். எனக்கு திருப்தியா இல்லை. சொல்லுங்க, எனக்கு திருப்தியா இல்லை. 1000 விசுவாசி இருந்தா நமக்கு எடுபடி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. 10,000 பேர் இருந்தாலும். ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன் சொல்லுங்களே. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களே. உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தால், உங்க முட்டிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வடியும் போது ஒரு மிஷினரியை தருகிறார். ஆமேன். தயாரா? நீங்க தயாரா? என்ன பாஸ்டர் இப்படிப்பட்ட ஆளையா நீங்க கொண்டு வந்தீங்க? என்ன எடுத்து கூப்பிடாதீங்க. என்ன, நாளைக்கு நான் நாசரேத்தில் ஊழியர் மாநாட்டில் பேசுறேன். என் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறா, உன்னை நீ எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சபைகள்ல எல்லாம் முன்ன பயன்படுத்தினது போல இனி பயன்படுத்த முடியல. 3 நாள் கன்வென்ஷன் கேட்டா 4 நாள் கொடுங்க ஐயான்னு கேட்டவன் இப்போ 3 நாள் கேட்டா 1 நாள். அதுவும் காலையில் ஒரு இடத்துல மாலையில் ஒரு இடத்துல. இந்த மாதம் மும்பையில் அப்படி தான் கொடுத்துருக்குறேன். காலையில் ஒரு சர்ச்சில், மாலையில் ஒரு சர்ச்சில். 3 நாளில் 6 சர்ச்சுக்கு கன்வென்ஷன் கொடுத்துட்டு ஓடிடுறேன். ஒரு பிரசங்கம் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருமானால் இத்தனை பேரையும், ஏறத்தாழ 100 பேர் இருக்கிறீங்க, நான் 10 லட்சம் பேரை பார்க்குறேன். உங்க ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறத பார்க்குறேன். அது இன்றைக்கு அனல் முட்டி எழுப்ப உங்க மேலே ஒரு மகிமையின் மேகம், மகிமையின் மேலே மகிமை அடைய
ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் ஊழியர் கூட்டத்தில் எத்தனை பிரசங்கம் கேட்டோம். உங்களை மாதிரி எனக்கு பிரசங்கிக்க தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு அக்கினியை கர்த்தர் போடுவா, அது இன்றைக்கு பற்றி எரியும். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு முறை முட்டில் இருந்த தோல் வரும்போது உனக்கு ஒரு சபையை தருவேன். ஆமே, இந்த மாதத்திலேயே 2 சபை பிரதிஷ்டை பண்ணிட்டேன். அடுத்த வாரத்தில் 2 சர்ச் பிரதிஷ்டை பண்ணேன். ஆண்டவர் வட இந்தியா கொண்டு போற. எதனால? கர்த்தர் எனக்கு சொன்னார், உன் முட்டிலிருந்து தோல் வர வர உனக்கு நான் உன் விசுவாசத்தை கனப்படுத்துவேன். சும்மா முட்டில் தோல் வந்து பயனில்லை, ஒரு ஏக்கம். எவ்வளவு எதிர்ப்பு தாங்க. நான் என்ன காரியம் செய்தாலும் எனக்கு எதிர்ப்பு உண்டு. எல்லாரும் என்ன விமர்சிப்பாங்க. ஆனால் கடைசி வெற்றி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஜெயிலையும் விமர்சித்தாங்க, கடைசியில் கர்த்தர் நிரூபித்தார். ஆமேன். குடும்பத்திலேயும் விமர்சித்தனர், கர்த்தர் 2 பிள்ளைகளை தந்தார். உலகமே விமர்சித்தது. ஊழியக்காரங்க எனக்கு நேரடியா துரோகி, உன் நிமித்தம் கிறிஸ்தவத்துக்கு அவமானம் வரப்போகுது, இந்த சபையை திறந்ததினால கொரோனா பரவிற்று என்று பேப்பர்ல வரப்போகிறது, கிறிஸ்தவர்களுடைய வாசனையை கெடுக்கிற துரோகி எனக்கு கிடைச்ச பட்டம். அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மனம் உண்டு? அவர் நிமித்தம் நிந்திக்கப்பட்டார். உங்களுக்குள்ள என்ன தீர்மானம் வருதோ நீங்க இன்னைக்கு சொல்லணும், எனக்கு இந்த ஊழியக்காரனை போல கொஞ்சம் ஜெபிக்கணும். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு ஊழியம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஊழியக்காரன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருதுங்க, ஆத்மா வருதுன்னு சொல்றாங்களே, எனக்கு அப்படி கண்ணீரின் அபிஷேகம் வரணும்னா அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமே ஆமே. உங்களில் பலருக்கு சந்தேகம் இருக்கும், அழைப்பு இருக்கா, பிழைப்பு இருக்கா? அழைப்பு இருந்தா பிழைப்பு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களே. ஆமேன். உங்களை பிழைக்க வைக்க ஒருவர் இருக்கிறார். உங்களை அடையாளமா மாற்ற ஒருவர் இருக்கிறார். உங்களோடு கர்த்தர் இருக்கும் போது நீங்க அடையாளமாக மாறப்போவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய தெரிந்தெடுப்பை ஒருவரும் மாற்ற முடியாது. 2 பேதுரு 1:10 இப்படி சொல்லுகிறது, என் சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. ஜாக்கிரதை சொல்லுங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் கைவிட மாட்டார். நீங்க படிச்ச இந்த லூக்கா 12 ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 உங்கள் தலையிலுள்ள எங்க ஊர்ல மயிரன்னு சொன்னா பிரச்சனை, உங்க ஊர்ல மயிரன்னு சொன்னா மகிமை, தலைமுடி. அப்படிதானே? எங்க ஊர்ல ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் பரவணும்னு சொன்னா வேற ஐயா. நாங்க அதனால ஏசப்பான்னு சொல்லுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரிகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சுவாமி சுவாமி யாரோ சொன்னா விக்கிரகம், வெள்ளி விக்கிரகம் என் உள்ளத்துல துணிக்கும். உங்களுக்கு இன்னும் புரியாதுங்க. இயேசு அப்பான்னு கூப்பிடுங்க. ஆமென். ஐயான்னு கூப்பிடண்டா, இயேசு அப்பான்னு கூப்பிடுங்க. பெர்க்மேன்ஸ் ஐயாவுக்கு அந்த ஊர்ல அது அத்துப்படி குழப்பமே இல்லை. நம்ம ஊர்ல வேறங்க. முறைச்சு பார்க்காதீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் பாடுறது மாதிரி நீங்க பாடாதீங்க. அவங்க பாடும் வேற,
உங்க அழைப்பும் தெரிந்தெடுப்பும் வேற. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் என்ன ஏனெனில் தேவனே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும். ஆமென். உங்களுக்கு விருப்பம் இருக்காங்க, ஆமென், செயல்படணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்கள கிரியை இல்லைன்னா செத்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், இத்தனை 1000 பேர் உட்காரக்கூடிய சபை எப்படி கட்டியிருப்பாங்க? ஷீட்டில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? இல்லைங்க, கருங்கல்லில். ஆர்சி சச்சா, ஆர்சிக்காரங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை விட அதிக அபிஷேகம் எல்லாம் நம்மிடத்துல இருக்கு. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அகில உலகத்துல யாருக்குமே இல்லாத அபிஷேகம்தான் எனக்குள்ள இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிற தரிசனத்தை விட மேலான ஒரு தரிசனம் எனக்குண்டு. உங்க விருப்பத்தை செய்யையும் அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, சொல்லுங்க. என் பையனுக்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், மக்களை இந்த சர்ச்சை நல்லா என் காலத்துக்கு பிறகு என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த ஆண்டு சின்ன சர்ச்சையை வச்சுக்கிட்டு. அவன் சொல்றாங்க, அட்லீஸ்ட் 3 கிலோமீட்டராவது எனக்கு சபைக்கு நீளம் இருக்கணுங்கிறான். சர்ச்சுக்கு நீளம் எவ்வளவு இருக்கணுமா? 3 கிலோமீட்டர். நீங்க 300 அடியை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு பெருசா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதான் ஐயா பிள்ளைங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் கர்த்தருக்காக என் ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரன் கட்டி இருக்கிற வீடை காட்டிலும் பெரிய சபை நான் கட்டணும்னு சொல்லுங்களே. ஆமே. நான் சொன்னா வித்தியாசமா போயிடும். வேற ஏதோ கோட்டைகளை யாரோ கட்டுறாங்களே, அதை விட 10 அடி பெருசா இருக்கணும்னு சொல்லுங்களே. நீங்க சொன்னா நடக்கும். நான் சொன்னதுபடியே எனக்கு நடக்கும். நம்முடைய தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படியே நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்யையும் உண்டாக்குகிறவர். அவர் உண்டாக்குறாருங்க. இந்த விருப்பம் உங்களுக்கு உண்டாக்குகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? நீங்க விரும்புறதுல ஒரு ஊழியக்காரன் என்ன விரும்புவான் என்கிறத நீங்களே நிர்ணயம் பண்ணி பாருங்க. கிரியை நடக்கும். உங்களுக்குள்ள கிரியை நடப்பீங்க. ஒரு வல்லவர் இருக்கிறார். நான் உலகமெங்கும் இப்ப அதிகமா ஊழியக்காரர்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க இதை எடுத்து பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, இந்த பாஸ்டர் அல்லவா இது பேசினாரே, இதை நாங்க எப்படி காப்பி அடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. அப்படின்னு இந்த பைபிளையே நீங்க சுமக்க கூடாது. சொல்லுங்க, எல்லாம் இதுல இருந்து தான் அங்க வந்திருக்கு. எந்த பாட்டும் பாடுங்க, நாங்க எழுதின பாட்டு பாடுங்க, நாங்க பாடின பாட்டு பாடுங்க, நாங்க பிரசங்கம் பண்ணுன நீங்க பண்ணுங்க, வாழ்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சரி, அப்போ இந்த செய்கை எல்லாம் எப்படி நடந்ததுன்னா, நான் ஒரு நாள் இந்த மாதிரி ஓலைக்கூடாரமா இருந்து ஒழுகிட்டே இருந்து 7 வருஷமா ஓலை கட்ட முடியல. ஒவ்வொரு வருஷம் உபவாசம் பண்ணி கல்லு போடுவேன் சர்ச்சுக்கு. இந்த வருஷம் போட்டா அடுத்த வருஷம் வந்து அடுத்த கல்லு போடுவேன். ஒரு சர்ச்சுக்கு எத்தனை கல்லு போடணும்? எல்லாரும் தோவாள பாஸ்டர் பேரை மாற்றி கல்லிட்டான் பாஸ்டர். நல்ல பேருக்கு விசுவாசத்துல இவர் கல்லிடுவார். அடுத்த வருஷம் உங்க பாஸ்டர் அடுத்த எல்லாருக்கும் ஒரு உபவாசம் வச்சு கல்லிடுவாரு. அவங்க சொல்ல கல்லிட்டுட்டே இருந்தேன். ஒரு நாள் இங்க ஒரு கல்லு போடுவேன், அடுத்த நாள் அங்க போய் அங்க ஒரு கல்லு போடுவேன். ஆமேன் சொல்லுகிறேன். ஆமேன். ஒரு நாள் எனக்கு உள்ளம் உடைந்தது. இரவில் சனிக்கிழமை ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே,
நான் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னே நான் வேலை பார்த்த என்ஜினியரிங் கல்லூரியில், நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே இருக்கிற சிவில் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பிஹெச்டி படித்த ஒரு இடத்துல ஒரு வடிவத்தை எழுதி, இப்படி எனக்கு ஒரு சர்ச்சு கட்டணும்னு ஆசை இருக்குன்னார். அவர் சொன்னார், கொஞ்சம் வரைஞ்சு காட்டுங்கன்னாரு. நான் ஜோம் பண்ணிட்டு வரைஞ்சேன். ஆமேன்னு சொல்லுங்கள. வரைஞ்சது அவர் சொன்னார், இது பல கோடி ஆகுமே பாஸ்டர் என்னாரு. நான் பார்த்தேன், இதை சொன்னா சபையில சொன்னா எல்லாரும் ஓடியே போயிடுவாங்க. கோடின்னா மக்கள் ஓடியே போயிடுவாங்க. நம்ம விசுவாசம் அப்படிதான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. கோடி என்ன சொன்னது ஓடிடுவாங்க. நான் அதனால என்ன செய்தேன் தெரியுமா? சர்ச்சில் நமக்கு நாளைக்கு கண்டிப்பா வேலை தொடங்கணும். இனி கல் போடுற வேலையே இருக்காது. இதுதான் கடைசி கல் போடுதல். வேலை நடக்கணும். 10 லட்சம் ரூபாய் இருந்தேன்னா நமக்கு சர்ச்சு கட்ட முடிக்கலாம் அப்படின்னு மனதில் நிர்ணயம் பண்ணிட்டு சர்ச்சில் பிரசங்கம் பண்றேன். சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடித்ததுன்னு சொல்றேன், நாளைக்கு ஆலய வேலை ஆரம்பிக்கும். ஒரு மண்வட்டி வாங்கி வர வாய்ப்புடையவர்கள் வாங்கி வரவும். ஒரு குட்டை, ஒரு சட்டி, ஒரு பிக்காசு, ஒரு கடப்பாறை. 10 லட்சம்னு சொன்னது. கோடியை விட்டுட்டு 10 லட்சம்னு நினைச்சவன் இதை சொன்ன எல்லா மக்களும் நீங்க இல்லை விசுவாசிகள். ஆளுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு சட்டி வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. 150 சட்டி நிக்க. 27 மம்மட்டி வந்திருக்கு. பிக்காசு, கடப்பாறை எல்லாம் கொண்டு வச்சுட்டு ஆளுக்கு 100 ரூபா 50 ரூபா வாங்காதவங்க எல்லாம் எங்களுக்கு கடை தெரியலன்னு சொல்லிட்டு கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மம்மட்டிய வாங்கி விட்டனே. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் 2 பிள்ளைங்களும் வள்ளி குட்டைய, என் மனைவி அந்த குட்டையை எடுத்து வச்சாங்க. அதுல மண்ணை வெட்டி போட்டேன். நான் அவளுக்கு சொல்லலை. நான் என்னது சொல்றேன், பைத்தியம் மாதிரி அப்படியே வெட்டி அந்த குட்டையில போட்டேன். என் பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த குட்டையில 2 பேரும் 2 பக்கத்தையும் பிடிச்சு தூக்குறாங்க. அவங்களால தூக்க முடியல. எல்லாரும் அழுதாங்க. விசுவாசி என் கையில இருந்து மம்மட்டியை வாங்கினாங்க. அன்றைக்கு துவங்கின வேலை இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. கோடியை வச்சு சாதிக்காதீங்க. உங்களுக்குள்ள கிரிய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என் கர்த்தருக்காக இப்படி ஒன்று செய்யணும். ஆமேன். அது உங்களுக்குள்ள வருதுன்னா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விருப்பம் வருதுன்னா, அது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களை நிறைவேற்றுவார். பெரிய காரியத்தை செய்யுங்க. பெரிய ஏக்கரான இடத்தை பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. நான் எங்க விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சொல்லி இருக்கிறேன், 1 ஏக்கர்ல குறைஞ்சு எங்கேயும் சர்ச்சுக்கு கல்லுபட என்ன கூப்பிடக்கூடாது. ஆமேன்னு சொல்ல. அதுவரை நீ ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. 1 ஏக்கர், குறைந்த அளவுக்கு 1 ஏக்கர், அங்கதான் நான் கல்லு போட வரணும். என் கர்த்தர் பெரியவர், சொன்னதையே செய்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் அங்கங்க சின்ன சின்ன சர்ச் இருக்குன்னா இன்றைக்கு சொல்லணும், ஏக்கருக்கு மேல எத்தனை ஏக்கர் வேணுமோ விருப்பத்தோட கேளுங்க. இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு ஆகாது. இதுதான் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நீங்க விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். சரி, நம்ம எல்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு தந்திருக்கிறது 2 ஏற்பாடு. சொல்லுங்க, 2 ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டாமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டாமெண்ட். ஆமென். இந்த 2 டெஸ்டாமெண்ட்லையும் பழைய இந்த ஆகமத்தில் அந்த பஞ்சாகமம், இன்ஜீல் அப்படின்பாங்க. இந்த பஞ்சாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 613 சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த 613 சட்டங்கள் தான் அடுத்து வருகிற தீர்க்க தரிசனங்கள். ஆமென் சொல்லுங்க. தானியேல் வரைக்கும் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள், அடுத்து சின்ன சின்ன தீர்க்க தரிசனங்கள். இது பழைய ஏற்பாடு. ஆமென் சொல்லுங்களே. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும்
புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் ரெண்டே ரெண்டு கட்டளைகளால கர்த்தர் அடக்கினார். என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாததல்ல, சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த கிளாக்குக்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, முன்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. எத்தனை மணி ஆச்சு? 10:05 தான் ஆச்சுன்னு. அது ஓடிட்டு இருக்கு. ஓடாம இருந்திருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? நீங்க பாருங்க, ஓடல நேராக சொல்லுவீங்களா? அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. சூரியனை சந்திரனை யோசுவா நிறுத்தின மாதிரி நான் இங்க இருந்து இந்த கிளாக் அப்படியே திருப்பிட்டு இருக்கிறேன். இப்பதான் 10:05. நான் போய் சொல்லல, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 2 அதிகாரத்தில் இருக்கிறத 2 வார்த்தையில 2 சட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிற ஆவிக்குரிய சபை, ஆமென், அன்றைக்கு மேல் வீட்டறையிலே அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஜெபித்த வேளையிலே பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே உருவாக்கப்பட்ட சபை இன்றைக்கு உலகம் எங்கும் ஆவிக்குரிய சபையா இருக்கு. உண்மைதானே? உண்மையா இல்லையா? உண்மைதானே? அது எந்த வசனத்தினால வந்தது? சின்ன தீர்க்கதரிசி யோவேல். வெரி குட். ஆமே. அந்த யோவேலினால, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 28, 29 ஆகிய 2 வசனத்தினுடைய 50% வெளிப்பாடு தான் அகில உலகம் எங்கும் சபை பெருகிட்டு. என்ன பாஸ்டர், எங்களுக்கு எல்லாம் சரித்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? இந்த சரித்திரம் எல்லாம் எங்களுக்கு தெரியாததா பாஸ்டர்? உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க. தெரியாது இருந்தா நான் இதை சொல்ல முடியாது, தெரிந்ததை சொல்றேன். ஆமேன். 2 வசனம் சொல்லுங்க. இப்படி காட்டுங்க. 2 வசனம் 2000 ஆண்டு காலமாக அகில உலகம் எங்கிலும் அசைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அந்த முன்மாறி சொல்லுங்க, அதுக்கு பேரு சொல்லுங்க, அதுக்கு பேரு முன்மாறி. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். அந்த முன்மாறி மலையின், அந்த பரிசுத்தாவியின் மலையின் எழுப்புதல் இன்றைக்கு வரைக்கும் உலகமெங்கும் உயிர் மீட்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த அபிஷேகம் தான் நம்ம நடத்துது. ஆனா இனி ஒரு பின்மாரியை கர்த்தர் தரப்போகிறான். ஆமென். நீங்க நம்புறீங்களா? நான் சொல்ற இந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படி என்று நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, நீங்க இப்ப மனதில் நிர்ணயம் பண்ணி இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதை விட பெரிய காரியம் நடக்க போகுது. அதுக்கு ஒரே ஒரு வழி, பின்மாறி மழை பெய்தாக வேண்டும். ஆமென். நீங்க இப்போ எவ்வளவு நெருக்கப்படுறீங்க. ஒரு சபையை கட்ட முடியல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியல, எங்க பார்த்தாலும் எதிர்ப்பு. இது எத்தனை காலம் இப்படி நம்ம போக முடியும்? இதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புறீங்களா இல்லையா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் அந்த பின்மாரியை பற்றி பேசினா தரிசனம் உள்ளவங்க தான் அப்படியே உணர்வடைவாங்க, மற்றவங்க உறங்கிடுவாங்க. மற்றவங்க என்ன செய்திருவாங்க? உறங்கிடுவாங்க. அவங்களுக்கு கொட்டாயி வந்துடும், கெட்டாயி வந்துடும். ஆமா, அப்படி விட்டு கொடுத்துருவாங்க. நீங்க இன்றைக்கு ஜெயம் எடுக்கணும்னு விரும்பினா உங்களுக்குள்ள பின்மாறி ஆரம்பிக்கும். அது தேசத்துல வெளிப்படும். இப்ப நினைக்கிறீங்க பின்மாறி வரவில்லை. முன்மாறி வந்தது உண்மையானால் பின்மாரியும் வந்தாயிற்று. ஆனா அது வெளிப்படாம இருக்கு. முன்மாறி வெளிப்பட்டதா? எல்லாருக்கும் வெளிப்பட்டதா? இல்லை.
இல்ல. முன்மாறி எழுப்புதல் 50% கூட வெளிப்படலை. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆனா முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணி இருக்கிறார், உங்களுக்கு எனக்கும். ஆமேன். நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பின்மாறி எழுப்புதல் வரணும், நமக்குள்ள வந்தாயிற்று. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அது தேசத்துல வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். சகரியா 10:1. அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிங்க, இப்ப நம்ம எப்படி பாடிட்டு இருக்கிறோம்? மேல் வீட்டறையில் உண்டான ஒரு இடம செய்ய எங்க உள்ளம் நிரம்ப இறங்கி 1000 வருஷம் பாடினாலும் வரமாட்டார். வந்தவர் வந்ததுதான். ஆமேன் சொல்லுங்க. இயேசு முதல் தடவை வந்ததுதான். இனி குழந்தையாய் வாரும் என்று ஒரு கூட்டம் மக்கள் குழந்தைய வச்சுட்டு, நீங்க அப்படி போகாதிருங்கன்னு கர்த்தர் சொல்றார். புரியுதா? ஆமேன். இப்போ நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? அத்திய நூற்றாண்டிலே அனுபவம் போல். ஆமேன். அந்த முதல் நூற்றாண்டு அசைவு வேணும். என்ன வரத்து வர்றோம், வந்ததை அறியாம இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்து பாலகனாய் வந்ததை, மேசியாவாய் வந்ததை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறது போல பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களும் அந்த முன்மாறி வந்து அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறத அறியாமலும் உணராமலும் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்படி சொல்லும் போது வசன புரட்டணும்னு நீங்க கண்டிப்பா சொல்லணும். ஆமே. நீங்க கண்டிப்பா என்ன குத்தணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி என்ன குத்துனா தான் உங்களுக்கு உணர்வே வரும். ஒழுங்கா போய் பைபிளை படிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களே. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு பின்மாறி எழுப்புதலை எனக்குள்ள ஊற்றும். இனி நான் அந்த பின்மாறிய ஊற்றும் என்று கேட்டது போதும். அதை யாரும் மாற்ற முடியாதுங்க. அது கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது, கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த முன்மாறி மழை பெய்ததினால் உண்டானது வசனம் முளைத்ததே. ஆமேன் சொல்லுங்க. அந்த பரிசுத்தாவியின் முன்மாறி ஊற்றப்படாமல் இருந்திருந்தால் வசனம் முளைத்திருக்கவே முளைத்திருக்காது. வசனம் முளைத்தது. சொல்லுங்க. வசனம் வளர்ந்தது. களையும் உங்க கிட்ட வந்தாதான் நடக்கும். இங்க இருந்தா ஒரு மண்ணு நடக்காது போல மண்ணுல நடப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு கூப்பிட்ட பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஷூ போட்டிருக்கிறீங்க, சாக்ஸ் போட்டிருக்கிறீங்க, எங்க கொண்டு வாங்க. நான் சொன்னேன், இதுதான் எனக்கு பிடிக்கும், அங்கதான் அது கிடக்கும். ஆமேன், 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 ஆமேன். முன்மாறி எழுப்புதல் இன்றைக்கு வரைக்கும் சபையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கு. அதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. அதுக்காக அன்றைக்கு 12 பேர் ஒன்று கூடினார்கள், சீடர்கள். அது 120 ஆயிற்று, 120 1200 ஆயிற்று, 1200 120,000 ஆயிற்று. உலகமெங்கு சிதறப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த எழுப்புதல் நடக்குது. அது நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஆண்டவர் அன்றைக்கே ஊற்றி விட்டார். ஆமென். இனி ஊத்துங்கப்பா. முன்மாறியன்னு கேட்காதீங்க, கேளுங்க. பின்மாறியே ஊத்துங்கப்பா. அந்த பின்மாறி உங்களுக்குள்ள இருக்குது, ஏற்கனவே ஊற்றி வைத்து விட்டார். ஆமென். நம்புறீங்களா? உங்களுக்குள்ள ஊற்றி வைத்து விட்டார். நான் அங்க நின்று என்னென்னமோ கத்தி பார்த்தேன்,
எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதது மாதிரி இருந்ததுனால ஏசப்பா அங்கேருந்து கீழே இறங்கி வந்தானா நான் ஏமாத்துறோம். மண்ணில் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஆமேன் சொல்லுங்களே, ஆமேன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புத கிரியை நடப்பிக்க போகிறார். உங்களுக்குள்ள ஒரு பற்றி எரிகிற அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்ற போகிறார். உங்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். வரங்களினால் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த பின்மாறி எழுப்புதல் ஒரு மின்னலை தான் அனுப்புவாரே தவிர இனி அசைவுண்டாகாது. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் எல்லாம் இனி கேட்காது. அது கேட்டுட்டே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க காது இல்லை, அதனால கேட்கல. முன்மாறி மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தை எந்த பொல்லாத ஆவிகளாலும் தடுக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை யாரும் அணைக்க முடியாது. ஆனா களை விதைக்கப்படும். ஒரு நாட்டில் எழுப்புதல் வரும், மங்கி எரியும். அதுதானே நடக்குது. இப்போ நீங்க இல்லையோ, இங்க இருக்கிறீங்களா? அதுதான் எங்க நடக்குது. அப்போ இந்த பாஸ்டர் ஜிப்பா இல்ல சபாரிய போட்டுட்டு போய், ஏசப்பா ஏசப்பா நாங்க கண்ணீரோட விதை விதைச்சோம், நீங்க சிலுவையில சிந்தின ரத்தத்தினால அந்த விதையை விதைச்சோம். பரிசுத்த ஆவியானவர், நீர் அனுப்பின ஆவியானவர் மழையாய் பொழிந்தார், முளைத்தது, களையும் மருந்தை புதைத்திருக்குது. புடுங்கட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, இப்ப புடுங்கினா வேறு இருக்கும், இப்போ வெறிச்சோடி கிடக்கு, ஒரு மழை வரட்டு புடுங்கலான்னு சொன்னது புரிஞ்சா? ஒரு லேலுயா சொல்லுங்களேன். என்ன வரணுமா சொல்லுங்க? ஒரு மழை வரணும். அந்த மழைக்கு பேர் என்ன? பின்மாறி மழை. அந்த பின்மாறி மழை வரும்போது என்ன நடக்கும்? மின்னல், லைட்னிங். சொல்லுங்க மின்னல். ஒரு மின்னல். சொல்லுங்க மின்னல். அவரவருக்கு வயல்வெளியில அவரவருக்கு, நீங்க சின்ன சின்ன சர்ச்சை கட்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பயிருண்டாகும்படி அந்த மழை வரும். நான் சொல்றேன் தோவாலையில வரணும், நல்லது. நீங்க சொல்றீங்க திருநெல்வேலியில வரணும், ரொம்ப நல்லது. ஆமே. ஆண்டவர் அவருக்கு சொல்லுங்க, எங்கேயோ ஒரு மூலையில் இல்லைங்க, எங்கேயோ ஒரு கூடாரத்தில் அல்ல. நம்புறீங்களா? ஏதோ மலையில் அல்ல, ஏதோ ஒரு தேவாலயத்தில் அல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற சபையில தான் அந்த எழுப்புதல் வருமே அல்லாமல் வேறெந்த கூடாரத்திலும் மண்டபத்திலும் மைதானத்திலும் வரப்போவதே இல்லை. ஏனென்றால் சபையை கர்த்தர் சிநேகித்திருக்கிறார். சபைக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உங்க சபை ரத்தத்தால சம்பாதித்தது எத்தனை பேர் நம்புறீங்க? சுய ரத்தத்தால சம்பாதித்த சபையில தான் எழுப்புதல் வரும், அங்கதான் உயிர். அதனால நீங்க ஓலக்கூடாரத்தை வச்சுட்டு கொடுத்து தட்டிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணு நடக்கலைன்னு நினைக்காதீங்க, மழை வரப்போகுது. ஆமே. அந்த எலியா விதவையை பார்த்து சொல்லுகிறார், பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது அல்லவா, பானையில கொஞ்சம் மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெயும். அவர் சொல்றாரு, தேசத்துல கர்த்தர் மழையை கட்டளையிடுகிறது வரைக்கும் ஒளியாது. அதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு மழை வரப்போகுது. சொல்லுங்க, அடுத்த ஒரு மழை வரப்போகிறது. சொல்லுங்க, அடுத்த ஒரு மழை வரும். அது வரைக்கும் நம்ம இப்போ இப்படிதான் போக முடியும். அடுத்த ஒரு மழை வரும். நான் பைத்தியம் போல பேசிட்டு நிற்கிறேன். இந்த பைத்தியம் போன்ற இந்த பிரசங்கம் உங்களை பற்றி எறிய வைக்கும், உங்களுக்குள்ள அக்கினியை அனுப்பும். ஆமே. உங்க சபை வளரும். அது இன்றைக்கே ஆரம்பிக்கும், இந்த நிமிடம் ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பற்றி எறியும். உங்க குடும்பமே உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்க குடும்பமே உங்க திட்டத்தை உடைக்கலாம். ஆனா தேவன் தந்த திட்டத்தை யாரும் உடைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே,
ஆமென். அந்த லூக்கா 12:32 ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதா பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? அண்ணன் கேட்கிறான், டே அந்த கொஞ்சம் ஆட்டை எங்கடா விட்ட? தொடர்நடுங்கி பயிலுக எல்லாம் கோலியாத்தை கண்டு அபிஷேகம் இழந்தவன் எல்லாம் கோலியாத்தை கண்டு அந்த பெரிய பட்டாளத்துக்கு தலைவனாக இருந்த சவுலே பயந்து நடுங்கி இருக்க ஒரு தம்பி வந்து சொல்றான், ஆமென், நான் பயப்பட மாட்டேடா. நீ எவ்வளவு வெயிட்டா வார்த்தை சொன்னாலும், என்னதான் நிந்தித்தாலும், எங்கேயாகிலும் கோலியாத்து யாரையாவது கொண்டு இருக்கிறானா சொல்லுங்க? சவுடால தவிர. ஜிஜுபி ஆமென் சொல்லுங்க. சும்மாங்க சொல்லுங்க, அவன் சும்மாங்க. ஆமே. டேய் ஓடி பயல, உன்னை கல்லால தான் அடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ என் கண்ணுக்கு முன்ன நாயா தெரிகிற, நாயா தெரிவே. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் கர்த்தர் யாருக்கும் முன்ன பெரியவர் என்று நீங்க சொல்றீங்களோ, உங்க கண்ணுக்கு முன்ன அவர் பெரியவராக இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு முன்ன இருக்கிற பிரச்சனை சின்னதா தான் இருக்கும். ஆமேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் சில காரியங்களை அப்படியே யதார்த்தமா பேசிக்கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நீங்க அதை மனதில் பதித்து கொண்டே இருக்கிறீங்க. நிச்சயமாகவே தேவன் வல்லமையான கிரியை நடப்பிக்க போகிறார். இப்போ நீங்களும் நானும் கொஞ்சம் மாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் இல்லை, கன்வென்ஷன் நடத்தினா பிரச்சனை, அவருடைய பூமி. ஆமென் சொல்லுங்க. இது எது வரைக்கும்? அதிசீக்கிரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு அசைவை உண்டாக்க போறார். ஆமென், 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 ஆமென். அதை நான் அப்புறமா சொல்லி தர்றேன். இந்த மின்னலனுடைய மகிமை பெருக போகிறது. எல்லா சபைகளிலும் எழுப்புதல் வரப்போகிறது. ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். ஆமென். அதுதான் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது இல்ல 11 நினைக்கிறேன். தீங்கு செய்வார் இல்லை, இல்லை, கண்டிப்பா நிரம்பி இருக்கும். ஆமென். 2 யோவான் 2ஆம் அதிகாரம், அதான் 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால போதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த அபிஷேகம் நோகத்தை மறிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நோகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முடிக்கிற மாதிரி ஐடியால இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்களை இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தம் செய்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும் முடிக்க மாட்டேன். ஆமென். என் ஆவியில் அது தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆவியில கண்டிப்பா தெரியும் என்ன தேவன் ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், அவர் தான் கூப்பிட்டார். ஆசீர் தான் ஐயா, நீங்க 3 தடவை வந்திருக்கிறாரு. எனக்கு இங்க வந்ததுக்கு பிறகு அவர் தான் கூப்பிட்டாருன்னு தெரியும். நான் போய் சொல்லல, என்னை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஒன்று தெரியும், உங்களை கர்த்தர் முன்குறித்து கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரியும். உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை தடுத்து வைத்திருக்கிற சத்துருவின் தலையை இன்றைக்கு நசுக்காம இந்த தாவீது இங்க இருந்து போறதில்லை. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். உங்களை எது வரைக்கும் பயந்து நடுங்க வச்சிருப்போம்?
எது வரைக்கும் நீங்க செயல்பட முடியாம தடுத்து கொண்டு இருப்பான். இப்போ எலியா சொல்றாரு, அடுத்த ஒரு மழை வரணும். ஏசப்பாவன் சொல்றாரு, ஒரு மழை வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த களையெல்லாம் ஒடுங்கப்படும். அடுத்த மழை வராம என்ன செய்யாது? கதிர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க, கதிர் வரணும்னா மழை வரணும். ஆமேன். இப்போ பெஞ்சிருக்கிற மழை 2000 வருஷமா கிரியை நடப்பிச்சுட்டே இருக்குது. அடுத்த ஒரு மழை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். எலியா ஜபித்த போது, சொல்லுங்க, எலியா ஜபித்த போது 3 வருஷமும் 6 மாதமும் மழை இல்லாமல் வானம் அடைக்கப்பட்டது. எவ்வளவு நேரம் ஜபித்தார்? ஒரு முறை ஜபித்தார். மறுபடியும் எலியா ஜபித்தார். எத்தனை முறை ஜபித்தார்? ஆமேன் சொல்லுங்க. நிறுத்துறது ஈஸி. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? உன்னை நிறுத்துறது, உடைக்கிறது ஈஸி. ஒன்றை இல்லைன்னு சொல்றது ஈஸி. அந்த சிக்கலாக்க கொள்ளையடித்த போது தாவீதனுடைய இருதயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, சுட்டரிக்கப்பட்டு போச்சு. ஆனா அதை திருப்பி கொண்டு வந்த போது இருந்த சந்தோஷத்துக்கு அளவில்லைங்க. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்றேன். பின்மாறி எழுப்புதல் வரணும்னா நம்ம ஜபிக்கிற ஜபம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய தீர்க்க தரிசி கர்மேல் பர்வதத்திலே போய் தலை குப்பர விழுந்து ஜபிக்கிறார். ஆமென். வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, போய் பார்த்துட்டு வாடான்னு. அவன் சொல்றான், ஒண்ணுமே இல்லை. நம்ம எத்தனை தடவை சொல்லுவோம்? அப்படி சொன்னா நம்ம வேலைக்காரன்னு சொல்லுவோம், இவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுது, இவர் கள்ள தீர்க்க தரிசி. எத்தனை தடவை சொல்லணும்? ஒரு தீர்க்க தரிசி ஒரு முறை சொன்னால் அப்படியே நடக்கும், இல்லை என்றால் அவன் தீர்க்க தரிசி அல்ல. அப்ப எலியா கள்ள தீர்க்க தரிசியா? இல்ல. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். இந்த பின்மாறி மழை பெய்யணும்னா இடுப்பு நொறுங்க செபித்துத்தான் ஆக வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த பின்மாறி எழுப்புதல் வரணும்னா 2 காரியத்தை செய்யணும். 1, பின்மாறி மழைக்காக ஜெபிக்கணும். 2, இயேசு சொன்னார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். தமது அறுப்புக்கு எஜமானன் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளணும். கண்ணீரோட சொல்றேன், இந்த ஊழியக்காரங்க போதாதுங்க. ஆமென். நீங்க ஒரு விசுவாசிக்காக ஜபிக்கிறது சுலபம், ஆனால் ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவது சுலபம் அல்ல. ஆமென். பின்மாறி எழுப்புதல நீங்க எளிதில் பார்க்கலான்னு நினைக்காதீங்க. கிரயம் கொடுத்தால் தான் நடக்கும். கிரயம் கொடுக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் கிரயம் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு ஊழியக்காரனை, ஊழியக்காரியை உருவாக்குவது சாதாரண விஷயம் அல்ல. ஆமென், ஆமென். அறுப்புக்கு எஜமானான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை கோடி மக்களும் சர்ச்சுக்குள்ள வந்தா அவங்களுக்கு போதிக்கிறது கால் இல்லை. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், என்ஜினியரிங், எம்பிபிஎஸ் மலிந்து கிடக்குது. ஆனா அங்கெல்லாம் நோ வேக்கன்சி. இன்றைக்கு வரைக்கும் பரலோக தேவனுடைய வேலைக்கு ஆட்கள் வேக்கன்சி தேவை தேவை வாண்டு பெருகி கிடக்குது. நீங்களும் நானும் ஜபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனை உருவாக்கினார். ஆமேன். என்னை சத்தியத்துக்குள்ளே நடத்தினது என்னை விட 4 வயதில் குறைந்த தம்பி. அவனை நான் அடித்திருக்கிறேன், அவமானப்படுத்தி இருக்கிறேன். பெந்தைக்கோஸ்துக்காரங்களுக்கு வேலையே இதுதான். நீ வேற யாரையாவது போய் உன் பாச்சா பலிக்கும். என்கிட்ட நீ வந்து எத்தனை வருஷம் பேசினாலும் நான் பெந்தைக்கோஸ்து சபைக்கு வரவே மாட்டேன். ஆமா, என்னதான் பண்ணு, எங்களுக்கு ஒரு தெளிப்பு தந்திருக்கிறாங்க, அதுல உறுதியா இருப்போம். எங்களுடைய கொள்கையில தான் நாங்க உறுதியா இருப்போம். நீ டைமை வேஸ்ட் பண்ணாத. ஏதாவது ஆட்களை வேற எங்கேயாவது போய் இழிச்சவன் எங்க இருப்பானுங்க, அவனுங்களை போய் பாருங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ என்னதான் செய்தாலும் உன்னை கர்த்தர் சந்திப்பாருன்னு எனக்கு சொல்லி இருக்கிறதுனால விடமாட்டேன்னு இருந்தான். வருஷங்களாக எனக்காக பிரயாசப்பட்டான். கடைசியாக அவனுடைய பிரயாசத்தின் பலனாக கர்த்தர் என்னை மாற்றினான். ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவது சாதாரணமானதல்ல. எனக்காக தியாகம் சகித்தான். ஐயா, நீங்க முட்டிலேண்டு எழும்பினது நான் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன் ஐயா. எனக்காக இவ்வளவு நேரம் கீழ்ப்படிஞ்சு நின்னீங்க பார்த்தீங்க. நான் தெரியாம எழும்பிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். இன்றிலிருந்து உங்க முழங்கால் முடங்கும். என் முட்டு உடைஞ்சு சின்ன பின்னமான முட்டு, அந்த முட்டை போட்டுட்டு நான் நிற்கிறேன். பல மணி நேரம், எனக்கு ஞாபகம் சரியா இருக்குமென்னா 6 மணி நேரம் ஒரு நாள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நிற்கிறேன். ஆமென், ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறைந்த அளவு முழங்கால 100 முறை படிச்சிருப்பேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு குகைக்குள்ள போய் இரவும் பகலும் புசிக்காம முழங்கால நின்று 40 நாள், 41 போக மாட்டேன். இயேசுவை மிஞ்சி நான் போக மாட்டேன். 39 முடிக்கிறாள். நான் ஒரு லேலுயா சொல்றேன். ஆமேன். நான் கொஞ்சம் நிறைய பேசுற அளப்புவாயன். ஆமேன் சொல்லுங்களேன். இதை புசிக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமேன். சாகிறதுக்குள்ள ஆமேன் சாதிக்கணும், சாதிக்கணும். பிள்ளைகளே, அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பின்மாறி அபிஷேகத்தை ஊட்ட விரும்புகிறார். ஆமென். விசேஷித்த ஆவியை நம்ம மேல அவர் பகர விரும்புகிறார். அவருடைய வல்லமை நம்ம மேல வெளிப்பட ஆண்டவர் நம்மை தொடுவதற்கு விரும்புகிறார். நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த பின்மாறி மழைக்காக நம்மை எழுப்புதலுக்காக செபிக்கணும். ஊழியர்களை எழுப்பணும். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் ஊழியர்களை எழுப்பணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு காலையில ஒரு நடந்த காரியத்தை நான் சொல்றேன். வரும்போது கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு தம்பிக்காக ஜெபித்ததுனால தான் வரும்போது எனக்கு காலதாமதம் ஆயிட்டு. நான் அந்த காட்டு ரூட் வர வேண்டியதாயிட்டு. இல்லைன்னா நான் திருநெல்வேலி வந்தபடி பைபாஸில் ஸ்பீடாக வந்திருப்பேன். ஆனால் எனக்குள்ளே உயிருக்கு போராடுகிறேன். அந்த தம்பிக்காக ஜெபித்த உடனே அந்த முழு குடும்பமும் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நான் வெக்கத்தை மறந்து சொல்றேங்க. 5 மணிக்கு ஆராதனை, அதிகாலை ஆராதனை 7 மணி வரைக்கும் இரவெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்குள்ளே இருக்கிற பாரத்தை, எனக்குள்ளே கர்த்தர் வைத்த அழைப்பை எல்லாம் உங்களுக்கு என்னால் பிரசங்கிக்க முடியாது. ஆனால் என்னை அழைத்த தெய்வம் எனக்குள்ளே வைத்த அழைப்பை, அபிஷேகத்தையும் இன்றைக்கு கைமாற போகிறார். ஒரு எலியாவுக்குள்ளே இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ளே ரெட்டிப்பா இறங்கினது போல உங்களுக்குள்ளே ஊற்ற விரும்புகிறார். ஆத்துமா பாரம் அடைந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. ஒரு பின்மாறி எழுப்புதல் பற்றி எரிந்து எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட போறாங்க. அவர்களை அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்க ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களை எழுப்ப ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரிகளை எழுப்ப ஜெபம் பண்ணுங்க. தெபோராக்களை எழுப்ப ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தை தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்த வெளிப்பாடுகள்.
33 ஆண்டு காலம் கிருபையால ஊழியம் செய்கிறேன். ஆனா எல்லாவற்றையும் உங்களுக்கு என்னால் போதிக்க முடியாது. எனக்குள்ளே ஆண்டவர் வைத்த அழைப்பும் தெரிந்தெடுப்பும் மாறாதது. என்ன செய்தேன் தெரியுமா? நான் தொடர்ந்து ஒரு முடி திருத்துகிற இடத்துக்கு போனா அவன் ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும் அங்க போவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து வேற கடை தேடி போவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு கடையில பழம் வாங்க போனா அவன் ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும் அந்த கடையில போய் பழம் வாங்குவேன். ஆமேன்னு சொல்லுவேன். அவன் கேட்கறத விட அதிகமா கொடுப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். முடி வெட்டுறவனுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் என் மேல ரொம்ப கரிசனை காட்டுவான். அப்படியே இன்னைக்கு அவனுக்கு சுவிசேஷம் சொன்ன 10 முறை போனாலும் ஆள் நிரம்பி இருப்பாங்க. சொன்னா அவனும் ஒழுங்கா கேட்க மாட்டான். இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவரே ஒருத்தரும் இருக்கக்கூடாது. காலையில நான் போகும்போது நானும் அவனும் தான் இருக்கணும். என் தலைக்கு மேல அவன் கையை வைக்கிறதுக்கு நான் எத்தனையோ பேருடைய தலைக்கு மேல கை வைக்கிறது இல்லை. நீட்டும் போதே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஒரு தம்பிக்கு கையை கொடுத்து சேக்கண்டு கொடுத்து அவனை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பார்க்கும்போது அவன் ஒரு உடன் ஊழியக்காரனா இருக்கிறத நான் பார்க்க. இந்த முடி வெட்டுறவன் என் தலையை மேல கையை வச்சு வெட்டிட்டு இருக்கிறானே, இவனை கர்த்தர் சந்திக்கணும்னு போய் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டு இன்றைக்கு முடி வெட்டினேன். அவன் சொன்னான், நான் சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர். ஆமே ஆமே. நீங்க பார்க்கிற, நீங்க பேசுகிற, நீங்க பழகுகிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமனே விட போறதில்லை. பின்மாறி மழைன்னா எலியா வேண்டினது போல இடுப்பு நொறுங்கி ஒரு மழை. அறுவடை என்ன? அது ஊழியர்களை எழுப்ப, மிஷனரிகளை எழுப்ப. ஆமேன்னு சொல்லு. என் முட்டிலிருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தம் சிந்த சிந்த எனக்கு மிஷனரிகளை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். முட்டலுடைய ஒவ்வொரு தோலையும் எனக்கு கர்த்தர் தரும்போது ஒரு சபையை பிரதிஷ்டை பண்ண தேவன் பயன்படுத்துறார். ஒன்று எனக்கு நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் எதனால செய்யறார் தெரியுமா? நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. அப்படி சொல்ல பழகுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய தகுதி அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, ஆண்டவருடைய சுத்த கருமை. உங்களில் எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? எழும்பி நில்லுங்களே, எழும்பி நில்லுங்களே, எழும்பி நில்லுங்க. எல்லாம் நான் பிரசங்கித்து முடிக்கலைங்க. உங்களுக்கு ஒரு பின்மாறி எழுப்புதலை குறித்து பேசத்தான் ஆண்டவர் என்னை அபிஷேகித்து அழைத்து வந்தார். எத்தனை பேர் நீ அதற்காக கேட்க போறீங்க? ஒரு மின்னலை அனுப்புங்கப்பா. வாயத்தரைங்க, எல்லாரும் வாயத்தரைங்க. இவ்வளவு நேரம் உங்களோட பேசினேன் அல்லவா? எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு நேரம் பேசினேன்னு எனக்கு தெரியல. ஏறத்தாழ மணி 2 மணி ஆயிட்டுங்க. பெரிய அபிஷேக மழைய உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பின்மாறி இப்போ உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது உலகம் எங்கும் பற்றி எரிய, இந்த களைகள் எல்லாம் பிடுங்கப்பட, இந்த களைகள் இருக்கிறது வரைக்கும், இது சுட்டரிக்கப்படுகிறது வரைக்கும் பயிரால வளர முடியாது, கதிர் விட முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, 2 கையை தூக்கி சொல்லுங்க, அந்நிய கிரியைகள், அந்நிய கிரியைகள் எங்கள் தேசத்தை விட்டு வேரோடு பிடுங்கப்பட்டு சுட்டரிக்கப்படணும். எல்லா அந்நிய கிரியைகளும் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகணும். ஒன்று மீதியா இருக்கக்கூடாது. முன்மாறி எழுப்புதலில் அவைகள் மீதியா இருந்ததினால இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு விழாவில குத்துகிறது போல வேதனை வந்து கொண்டே இருக்கிறது. வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கதறி ஜெபம் பண்ணுங்க. எலியாவை போல ஜெபம் பண்ணுங்க, எலியாவை போல ஜெபம் பண்ணுங்க. 7 முறை விடாப்பிடியா 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 விடாப்பிடியா. அந்த ஜெபம் பண்ண அந்த வேலைக்காரன் ஒன்றுமில்லை என்று சொல்ல எலியா விடுகிறதாக இல்லை. எலியா வானத்தை அடைத்து மழை நிறுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது மழை பொழிவதற்கு அவன் கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. பின்மாறி வருகிறது வரைக்கும், தேசத்துல கர்த்தர் மழையை கட்டளையிடுகிறது வரைக்கும், விதவை இருப்புகளும் சிறை இருப்புகளும்
கொஞ்சம் மாவினால கொஞ்சம் எண்ணெயினால தான். எண்ணெயும் மாவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிரிய செய்யும். ஆனா மழைய கர்த்தர் கட்டளையிடும் போது எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்கோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக. மாம்ச தேகமில்லையா, மாம்ச தேகமில்லையா, அதை ஏகமாய் காணும். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ரகதா ரகதா ரபகதா ரபஸ் ரிபகதா ரகபா கபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது, ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார். பிள்ளைகளே, எனக்கு முடிக்க ஆசை, முடிக்க போறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 என்று நினைக்கிறேன். தயவாய் வாசிங்க. எல்லாரும் எடுத்தீங்களா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? எல்லாரும் சொல்லுங்க. என்ன? சத்தமா சொல்லுங்க. கொஞ்ச காலத்துக்குள்ளே நான் இன்னும் ஒரு தரம் எதை சொல்லுங்க? 1ஆம் நூற்றாண்டுல சொல்லுங்க. 1ஆம் நூற்றாண்டுல ஒரு மேல் வீட்டறைய அசைச்ச போது 2000 வருஷமா முன்மாறி பரிசுத்த ஆவியின் மழை உலகம் எங்கும் பெய்து இன்றைக்கு வரைக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இனி ஆண்டவர் அசைக்க போறது எதை தெரியுமா? வானத்தை. ஏன் வானத்தை அசைக்கணும் சொல்லுங்க? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை பட்டு விழ பண்ண போகிற ஜனங்களை கர்த்தரிடமா திரும்ப விடாம கிரிய செய்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிய கர்த்தர் அசைக்க போ சொல்லுங்க. அசைக்க. வீடுகள்ல போய் இதை சொல்லணும். அசைக்க போகிறார். வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் அசைக்க போகிறார். பூமி எங்கும் கிரிய செய்கிற பூமி அனைத்தையும் மோசம் போக்குன சொல்லுங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குன இந்த பொல்லாத வல்லமைகள் இன்றைக்கு கர்த்தர் அசைக்க போகிறார். அவர் அசைச்சா, அவர் அசைத்தா, அவர் அசைத்தா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க போகிறது. இந்த பூமி அனைத்தையும் மோசம் போக்குன பொல்லாங்கனுடைய கிரியைகளை கர்த்தர் சுட்டரிக்க போகிறார். ஒரு பெரிய அக்கினிய கர்த்தர் அனுப்ப போகிறார். ஒரு பரிசுத்த அக்கினி விழப்போகிறது என்று, ஒரு பரிசுத்த அக்கினி விழுகிறது என்று கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். பிள்ளைகளை யாரும் இப்ப கையை தட்டாதீங்க. கண்ணீரை மட்டும் விட்டு கொண்டிருங்க. இருதயத்துக்குள்ள ஒரு ஏக்க பெருமூச்சு மட்டும் வரட்டும். இதுவரை உங்க சபை கண்டிராது, இதுவரை நீங்க அனுபவித்திராது ஒரு ஆவிக்குரிய உயிர்மீட்சியை கர்த்தர் செய்ய போகிறார். வானத்தை அசைக்க பண்ண போறார். பூமியை அசைக்க பண்ண போகிறார். சமுத்திரத்துல இருக்கிற வலு சர்ப்பத்தை அசைக்க பண்ண போகிறார். வெட்டாந்தரை அசைக்க போகிறார். துபாயில பெரிய கோயிலா, லண்டன்ல இருந்த சர்ச்செல்லாம் அந்நிய ஆராதனையா, அமெரிக்காவிலேயே அகில உலகம் எங்கிலும் இல்லாத விக்கிரக கோட்டையா, எங்கும் எங்கும் பெருகி வருகிறதா? கலங்காதே. தோற்றாங்க சொல்லுங்க. தோற்றுட்டாங்க சொல்லுங்க. அவங்க ஜெயிச்சது போல, எல்லாம் எங்க கீழே வந்தது போல, அமெரிக்கா ஜனாதிபதி நாங்க தான் வரப்போறோம்ங்கிறது போல பொய், மாயை சொல்லுங்க. மாயை. ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். நீங்க உலகத்தை எல்லாம் உங்க கையை கீழே கொண்டு வந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஒருவர். வாயை திறந்து சொல்லுங்க. உலகத்தை தைரியமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. உலகத்துல என்னென்ன நடக்கிறத கண்டு பயப்படாதே.
கர்த்தர் வானத்தை அசைக்கும் போது, கொஞ்ச நேரத்துக்குள்ள பூமியை அசைக்கும் போது, சமுத்திரத்தை அசைக்கும் போது, வெட்டாந்தரை அசைக்கும் போது, சகல ஜனங்களை அசைக்க போகிறார். கடந்த மாதம் நான் கத்தார் தேசத்துல கர்த்தருடைய ஊழியம் செய்ய போயிருந்தேன். கணக்கற்ற நைஜீரியா மக்களை பார்த்தேன். ஒரு காலத்துல நைஜீரியா தேசம் மயக்க மருந்துக்கு, போதை பொருளுக்கு, பாவ இச்சைகளுக்கு, பலவிதமான துன்மார்க்க கிரியைகளுக்கு, கொலைகளுக்கு பேர் போன இடம். இனி கொஞ்ச வருஷத்துக்குள்ள இந்த நைஜீரியா, இந்த உகாண்டா போன்ற ஆப்பிரிக்கா கண்டங்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாம, ஆமேன், சோமாலியா போல எல்லாம் செத்தொழின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் இப்போ நைஜீரியாவில் மகா பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறா. நான் அந்த மக்களை பார்த்தேன். ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் அந்த கத்தார் தேசத்துல, நைஜீரியா மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளே, தலைகீழா மாறிச்சா எல்லாவற்றையும் மாற்ற போறார். பிள்ளைகளே, கர்த்தர் கொஞ்ச நாளுக்குள்ள சொல்லுங்க, கொஞ்ச நாள் வைராக்கியத்தோட சொல்லுங்க, வைராக்கியத்தோட சொல்லுங்க, கொஞ்ச நாளுக்குள்ள கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுவா. எல்லாவற்றையும் அசைச்சு போடுவா, எல்லாவற்றையும் அசைத்து போடுவா. சகல ஜனங்களை அசைக்க போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். சொல்லுங்க ஆமென். முதல் மலை சொல்லுங்க, முதல் பரிசுத்த ஆவியின் மலை. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு ஏதுவாய் மாறிட்டு பின்மாறி மலை. இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஏதுகரமாய் பின்மாரி மலை. வாயை திறந்து சொல்லுங்க, பின்மாரி மலை வராம கர்த்தர் வந்தா பல கோடி மக்கள் பாதாளத்துக்கு போயிருவாங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய திட்டம் எப்படி ஆகிலும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்மாறி வருவதற்கு முன்னே இயேசுவை வர வைக்கணும். பல கோடி மக்களை பாதாளத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் பிசாசின் திட்டம். ஆனா என் கர்த்தருடைய திட்டம் பின்மாறி மழை பெய்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு, எல்லாரும் சத்தியத்தை அறிந்து, எல்லாரும் சமுத்திரம் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவடையணும். இது தேவனுடைய சித்தம். சொல்லுங்க, கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின், உங்க சத்தம் கேட்கட்டும். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண்பாரும் என்றும் நான் உந்தன் பிள்ளை. வாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம்முடைய கிருபை. ஆண்டவருடைய அடிமை என்றாலும் அவர் சந்தோஷப்படுவார். அவருடைய பிள்ளை என்றாலும் சந்தோஷப்படுவார். அவருடைய சிநேகிதன் என்றாலும் சந்தோஷப்படுவார். அவருடைய மனவாட்டி என்றாலும் சந்தோஷப்படுவார். கரங்களை உயர்த்தி, நான் மனவாட்டி. சகல ஜாதிகளால் விரும்பப்படத்தக்கவர் வர வேண்டுமானால் பின்மாறி எழுப்புதல் மழை பெய்தே ஆக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பின்மாறி மழை பெய்கிறது வரைக்கும் ஓயாம என் கண்களிலிருந்து கண்ணீர் வடியணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இப்படி நீ செய்யணும்? பேசாம ஜபித்தா போதாதா? எல்லாரும் போல ஊழியம் செய்தா போதாதா? நீங்க சொல்லுங்க, போதாது, போதாது. ஏன்? அவர் சொல்லுகிறார், அவரோடு கூட பாடு சகித்தால் ஆளுகை செய்வீர்கள். எத்தனை பேர் பாடு சகிக்க ரெடி? உங்க சத்தம் இப்படி இருந்தா நான் முடிக்க மாட்டேன். நான் மீண்டும் எழும்பி நிற்கிறேன். நீங்க இப்படி சத்தம் போடுகிறது வரைக்கும் நான் நிறுத்த போவதில்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார்,
கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறா, கண்ணீரோடு கேட்கிறா, நீங்களும் நானும் பாடு சகித்தால், சொல்லுங்க, என்னோடு கூட பாடுகள் சகித்தால் ஆளுகை செய்வீங்க. யாருக்கெல்லாம் ஆளுகை செய்யணும்னு விருப்பம் இருக்கு? இந்த உலகத்துல எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு விரும்பாதீங்க. இந்த உலகத்துல பெரிய ஜனாதிபதி ஆகணும்னு விரும்பாதீங்க. அது மிஞ்சின 50 வருஷம். ஆனா இயேசுவோடு ஆளுகை செய்ய, பாடு செய்ய எத்தனை பேர் ரெடி? அவங்க மட்டும் கையை தூக்குங்க. நான் உங்களை தனிப்பட்ட முதத்துல தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்பல. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களில் இருக்கிற சிலரை பேர் சொல்லி எழுப்பி நிறுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லுவது நல்லதுதான். ஆனா கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கூடாரத்துக்குள்ள வந்த அத்தனை பேர் மேலையும் என் வல்லமையை நான் ஊற்றுவேன். அவர்களை எனக்குரியவர்களாய் உருவாக்குவேன். அவர்களை எனக்குரியவர்களாய் உருவாக்குவேன். இதுவரை அவர்கள் செய்த ஊழியத்துக்கும் இனி அவர்கள் செய்ய போகிற ஊழியத்துக்கும் ராப்பகல் வித்தியாசம் இருக்கும். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பூரணமா பெற்றுக்கொள்ளுங்க. நான் இனி பயப்பட மாட்டேன். இனி கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இயேசுவோடு கூட நான் பாடுகள் சகிப்பேன். பாடுகள் சகித்தால் ஆளுகையும் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.